அனைவருக்குமே வணக்கம். குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ். அரசினர் ஆசிரிய கலாசாலை கொட்டகலையிலிருந்து. கொட்டகலை அரசினர் ஆசிரிய கலாசாலையினுடைய முன்னாள் அதிபர் மாயலகு சந்திரலேகா கிங்ஸ்லி அம்மையாரினுடைய பணி நயப்பு விழா இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே தற்போது இந்த நிகழ்விற்காக யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், அதே போன்று தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் இந்த நிகழ்வுக்காக அழைத்து வரப்படுகிறார்கள். அவர்களோடு விழா கதாநாயகி கிங்ஸ்லி அம்மையாரும் அழைத்து வரப்படுவது காணக்கூடியதாக இருக்கிறது. பேண்ட் வாத்திய குழுவினர் அவர்களை அழைத்து வர, ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், முன்னாள் அதிபர்கள் என்று அத்தனை பேருமே அங்கு வருகை தருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வு 60 வருடங்கள் தன்னுடைய கல்வி பயணத்தில் நிறைய விரிவுரையாளர்கள், கல்வியாளர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவருடைய கணவரும் அவரும் தற்போது கலை கலாச்சார விழுமியங்களோடு அங்கே பொட்டுகள் இடப்பட்டு அழைத்து வரப்படுகிறார்கள். எனவே இந்த மண்டபம் மலையக வரலாற்றில் முக்கியமான ஒரு மண்டபம். கேம்பிரிட்ஜ் ஆசிரிய கலாசாலையினுடைய இந்த மண்டபம் உங்களுக்கு தெரியும், பல கல்விமான்களை உருவாக்கிய ஒரு மண்டபம். எனவே தற்போது இந்நாள் அதிபர், ஆசிரிய கலாசாலையினுடைய இந்நாள் அதிபர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விழா நாயகி, விரிவுரையாளர்கள் என்று அனைவருமே மங்கள விளக்கேற்ற இந்த நிகழ்வு மங்களகரமாக ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே இந்த நிகழ்வானது மலையகத்திற்கு கிடைத்திருக்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒருவர் தான் சந்திரலேகா அம்மையார். 60 வருடங்கள் தன்னுடைய பணியினை முடித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விடயம். பல விரிவுரையாளர்கள், கல்விமான்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை ஒரு உயர்ச்சி பாதைக்கு கொண்டு போன ஒரு ஆசிரிய பெருந்தகை இவர். எனவே இங்கு ஏராளமான கல்வியாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த கல்விய கலாசாலையில் படித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்ட தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பது அந்த கொட்டகலை ஆசிரிய கலாசாலை கிடைத்திருக்கும் மிகப்பெரிய மற்றொரு மரியாதை, மற்றொரு சந்தோஷமான விடயம். வரவேற்பு நடந்து தொடர்ந்து அங்கே கலாசாலையினுடைய அதிபர், அதே நேரம் பழைய மாணவர்கள் சகிதமாக வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர், தான் இந்த கல்வி சாலைக்கு வந்த பிறகுதான் தன்னுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை தெரிந்து கொண்டேன். ஒரு புரட்சியாளனாக ஒரு அரசியல் துறையில் நான் நுழைவதற்கு காரணமாக இருந்தது என்னுடைய குடும்ப பாங்கு, அதே நேரம் என்னுடைய ஊராக இருந்தாலும் இந்த அரசினர் கலாசாலைக்கு வந்த பிறகு, ஆசிரிய கலாசாலைக்கு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் சந்தித்தேன் என்று சொல்லியிருந்தார். பேராசிரியர் சோனா சந்திரசேகரன் அவர்களுடைய ஞாபகார்த்த மண்டபத்தில் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது. பலரும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருப்பதையும் அதே நேரம் வாழ்த்துக்களை தெரிவிப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது.